சென்னை ஜாபர்கான்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. பாரத் மிடில் கிளாஸ் பார்ட்டி இந்து மக்கள் கட்சியுடன் இணைந்து பல வருடங்களாக தன்னிச்சையாக செயல்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த நிலையில் சென்னையில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் இன்று இணைந்தது. செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், இந்து மக்களின் ஓட்டு வங்கியை பலப்படுத்த இந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரத் மிடில் கிளாஸ் பார்ட்டி தலைவர் மன்னார்குடி சிவராமன் இக்கட்சியில் இணைந்தது மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இந்நிகழ்வில் இந்து இயக்கங்களை சேர்ந்த ஏனைய தலைவர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். நடந்து முடிந்த காவலர் தேர்வில் முஸ்லிம்கள் 47 மதிப்பெண்ணும் SC/ST 52 மதிப்பெண்ணும் வைத்து தேர்வு நடைபெற்று உள்ளது. இது எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றார். இந்து மக்கள் கட்சி சார்பில் தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் மோடி அந்தந்த மாநிலத்தில் தாய்மொழியில் மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோன்று பெயர் பலகை தாய்மொழியில் இடம்பெற வேண்டும், அதாவது தமிழில் இடம்பெற வேண்டும். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் வரியை குறைத்தால் மட்டுமே விலை குறைவு ஏற்படும் என்றும், தமிழில் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு 50% வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த இரு கட்சி இணைப்பு விழாவில் பாரத் மிடில் கிளாஸ் பார்ட்டி தலைவர் மன்னார்குடி சிவராமன், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், சிவசேனா தமிழ்நாடு தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி தமிழகம் மற்றும் பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி தங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒத்த கருத்துடைய இந்து மக்கள் கட்சியோடு இணைந்து தன்னுடைய கட்சியை இணைத்திருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் மன்னை சிவராமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். பாரதிய மிடில் கிளாஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும் அந்த கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்களும் இந்த விழாவிலே வந்து பங்கேற்று தங்களை இந்து மக்கள் கட்சியில இணைத்துக் கொண்டார்கள். மிக முக்கியமாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பெட்ரோல் டீசல் இந்த விலைவாசி உயர்வு. இதை கட்டுக்குள் கொண்டு வருவது மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பு. இதிலிருந்து சர்வதேச எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களுடைய தலைமையில போட்டுட்டு விலகி நிற்க கூடாது. கட்டாயமாக GST வரி விதிப்பு வரம்பிற்குள்ளே இந்த எண்ணெய், பெட்ரோல், டீசல் அந்த வரி விதிப்பு வரம்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வந்தால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மத்திய அரசும் வரி போடுது, மாநில அரசும் வரி போடுது. ரெண்டு அரசாங்கமும் பேசி வரிகளை குறைத்தால் இந்த நடுத்தர மக்களுடைய சுமை மிகவும் குறையும். அதே போல சமீபத்திலே தமிழக அரசாங்கம் காவலர் தேர்வு நடத்தி இருக்கிறது. அந்த காவலர் தேர்விலே மத அடிப்படையிலே மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு, இஸ்லாமியர்களாக இருந்தால் இது உண்மையான செய்தியா அல்லது சரியா என்பது, ஆனா பரவலா அந்த உத்தரவு நகல் என்னிடத்திலே வந்திருக்கிறது. SC/ST பிரிவினரை சார்ந்தவர்களுக்கு 52 மதிப்பெண், ஆனா இஸ்லாமிய சமூகம் சார்ந்தவர்களுக்கு 47 மதிப்பெண் இருந்தாலே அவங்களை காவல்துறையில, இது ரொம்ப அபாயகரமான போக்கு. காவல்துறை செலக்ஷன்ல, காவலர்கள் செலக்ஷன்ல சாதி மத அடிப்படையிலே அணுகக்கூடாது. இது எதிர்காலத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி நேற்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க தாய்மொழி தினம் கடைபிடித்தோம். இந்த தாய்மொழி தினம் என்பது தமிழகத்துல எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிய கல்வி திட்டத்தின் மூலமாக அவர் தாய்மொழி கல்வியை தான் வலியுறுத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியிலே மருத்துவ பல்கலைக்கழகம் அமைத்திட வேண்டும், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அமைத்திட வேண்டும். இது நரேந்திர மோடி சொல்கிறார், அதை செயல்படுத்த போகிறார். தமிழகத்திலே உயர்கல்வி வரை தாய்மொழியிலே படிக்கக்கூடிய அந்த ஏற்பாடு இப்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதே மாதிரி உயர்கல்வி தாய்மொழியிலே படித்து வருபவர்களுக்கு 50% தமிழகத்திலே வேலை வாய்ப்பை வழங்கிட வேண்டும். நம்முடைய பெயர் பலகைகளிலே, சாலைகளிலே, நீதி, நிர்வாகம், சட்டம், வழிபாடு, இப்படி அனைத்திலுமே நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நேற்று தமிழன்னை வழிபாடு செய்து, அதே மாதிரி திருக்குறள், திருவள்ளுவர் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற மிக அற்புதமான ஒரு நீதி நூல். அந்த திருக்குறள், அந்த திருவள்ளுவருடைய உருவத்தை பத்தி நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக, இங்க நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் கோயில்ல எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருக்காரு. ஆனா திடீர்னு இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க வள்ளுவருக்கு குடிமை வச்சுட்டாங்க, வள்ளுவருக்கு காவி போத்திட்டாங்க, வள்ளுவருக்கு ருத்ராட்சம் போட்டாங்க. வள்ளுவர் ருத்ராட்சோட தானே அப்படிதான் இருந்தாரு, அப்படித்தான் திருவள்ளுவர் நாயனார்னு தான் நாங்க அவரை வச்சிருக்கிறோம். அப்படித்தான் மயிலாப்பூர்ல அந்த விழா 63 உலாவிலையும் திருவள்ளுவரும் அப்படித்தான் காவி போர்த்தி ருத்ராட்சம் அணிந்துதான் அந்த உலா நடைபெறுகிறது.
எனவே வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு அவர்கள் வள்ளுவரை எப்படியாவது ஒரு கிறிஸ்தவராக மாற்றிவிட வேண்டும். இந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை நாங்கள் முறியடிப்போம். இது தாய்மொழி தினம் தொடர்பான விஷயம். நம்முடைய இந்த இந்து மக்கள் கட்சியின் மூலமாகவும் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இந்து சமய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும், தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு பின்னர் வழங்கப்படும். தாய்மொழி தமிழ் வந்துட்டு வளரணும்னா இந்துத்துவம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி 100% இந்து சமய மக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் மட்டுமே தமிழ் வாழும், தமிழ் வளரும், தமிழ் அழியாமல் பாதுகாக்கப்படும். இந்த தாய்மொழி தினமே பிப்ரவரி 21 ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா 1956ல கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கிழக்கு பாகிஸ்தான், இன்றைய வங்கதேசம், அந்த மக்கள் மீது ராணுவத்தை ஏவி உருதையும் அரபையும் திணித்தார்கள். அந்த திணிப்பை எதிர்த்து அப்போ 40% இந்துக்கள் இருந்தாங்க, 60% வங்காளத்துல முஸ்லிம்கள் இருந்தாங்க. அந்த வங்க மொழி அழிந்துவிடும், வங்க கலாச்சாரம் அழிக்கப்பட்டு விடும், அரபு உருதே எங்கும் ஆக்கிரமிப்பு வந்துவிடும். ஆகவே எங்கள் மொழியை, எங்கள் பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றிட வேண்டும் என்று அந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள், வங்கதேச மக்கள் போராடினார்கள். அவர்கள் மீது ராணுவத்தை கொண்டு அடக்குமுறை, 16 பேர் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் ராணுவத்தால். அந்த நாளை தான் ஐநா தாய்மொழி தினமா வச்சு. எனவே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால்தான் தமிழ் வாழும், நம்முடைய மலையாளம் வாழும், நம்முடைய சமஸ்கிருதம் வாழும், தெலுங்கு வாழும், ஹிந்தி வாழும், எல்லாம் வாழும். அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் வாழ வேண்டும், தமிழ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்தாதான் முடியும். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆம்பூர், வாணியம்பாடி பகுதியில நாங்க கட்டாய தமிழ் சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு போராடுறாங்க. அதுக்கு திமுக துணை நிக்கிறாங்க. ஸ்டாலின் நேர்ல போய் அவங்கள சந்திச்சு உங்களுக்கு உருதுலேயே நாங்க பாடம் நடத்துறோம், தமிழ் வேண்டாம் படிக்காதீங்கன்னு தெளிவா சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கி கொடுத்திருக்கிறார். திராவிட கட்சிகள் தான் போராடினாங்க. தமிழ் மொழியை அழித்த வரலாறு தான் திராவிட இயக்கங்களுடைய வரலாறு. கால்டுவெல் தான் அவங்களுக்கு ஞானத்தந்தை. கால்டுவெல் மம்மி டாடி கல்வி, கால்டுவெல். அதே மாதிரி ஐரோப்பியாவில் இருந்து இங்கே மதமாற்ற வந்த கிறிஸ்தவர்கள், கல்வி அறிஞர்கள் என்கிற போர்வையிலே மெக்காலே, இவங்க எல்லாம் தான் கான்வென்ட் கல்வியை கொண்டு வந்து இந்த கான்வென்ட் கல்வியை வர்த்தகமாக்கியது மட்டுமல்ல, தாய்மொழியை அழித்தது. மழலையர் கல்வியிலேயே மம்மி டாடி இதெல்லாம் கொண்டு வந்து திராவிட இயக்கம் தான். எங்க ஐயா ஓமந்தூரார் முதலமைச்சரா இருந்தபோது தமிழை வளர்த்தினார். 8ஆம் வகுப்பு வரை தமிழ்லயே படிக்கலாம் எல்லா பாடம். ஐயா காமராஜர் தமிழை வளர்த்தினார். தேசிய இயக்கங்கள் தான் தமிழை வளர்த்தது. திராவிட இயக்கங்கள் தமிழ்ல வீட்டுல வேலைக்காரி கிட்ட கூட தமிழ்ல பேசாத, தமிழ் சனியனை கட்டிட்டு அழுகாதன்னு சொன்னதுதான் திராவிட இயக்கங்கள். ஆகவே தமிழ் வளர வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கங்கள் ஒழிய வேண்டும். அது எப்பவுமே அவங்க இந்த பட்டம் கொடுக்கறது, கௌரவப்படுத்துறது, அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துக்கிறது. தமிழ் செம்மொழியா எங்க ஞானசம்பந்தர் காலத்திலேயே இருக்குதுங்க. தமிழை முதல் செம்மொழின்னு சொன்னவரு வேதம் தமிழ் செய்த நன்மாறன் எங்கள் நம்மாழ்வார் தான். எங்கள் பாசுரங்கள், எங்கள் பிரபந்தங்கள் தான் தமிழை செம்மொழியா வச்சிருக்குதுங்க. இந்த கொஞ்சமொழி, ரோமாபுரி, குமரிக்கோட்டம், அண்ணாதுரை, கருணாநிதி, ஓரிரவு, வேலைக்காரி இதெல்லாம் எங்க தமிழை கொலை பண்ணிருக்கு. இந்துத்துவவாதிகள் தமிழ் மொழிக்கு என்ன போராட்டம்? இந்துத்துவவாதிகள் தமிழை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. தமிழை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை கோயில்கள்ல தான் இருக்குதுங்க. தமிழ் கோயில்கள் இருக்கிறதுனாலதான் தமிழ் இருக்குது. வீட்டுல தமிழ், வெளியில தமிழ், கோயில்ல தமிழ், எல்லாம் தமிழ் எல்லாம் கரெக்டா தான் இருக்குதுங்க. அரசியலுக்காக இவங்க எல்லாம் பண்றாங்க. வரப்போகின்ற தேர்தல்ல நிச்சயமாக தேசிய சக்திகள், இந்துத்துவ சக்திகள், இந்த மண் இந்து மண், தமிழ் மண், தமிழ் வேற ஹிந்து வேற கிடையாது. ஆகவே வரக்கூடிய தேர்தல்ல நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள்ளே காவி துண்டோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் பெறுவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம்.